சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிவுற்றதும் கள்ளக்குறிச்சி பற்றி பேசப்படும் என்பதை அறிந்தே வெளிநடப்பு எனும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்து உள்ளனர் என முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவையில இன்று காலை 10 மணிக்கு அவை கூடியதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். அவைக்கு குந்தகம் விளைவித்ததாக சபாநாயகர் அவை காவலர் கொண்டு வெளியேற்றினார். இந்த விவகாரம் என்பது இன்றைய தமிழக சட்டப்பேரவையில எதிரொலித்தது. சட்டப்பேரவையில கேள்வி நேரம் முடிவுற்றதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேசப்படும் என்பதை அறிந்து வெளியிடப்பு எனும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்திருக்கிறார்கள் என்பதை எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் எங்கும் ஓடி ஒழியாமல் தமிழக சட்டப்பேரவையில பட்டியலிட்டிருக்கிறேன். என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, கைது நடவடிக்கைகள், விதத்தாரம் முடிப்பதற்குண்டான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டது, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், பணிநீர் நீக்கம், பணியிட மாற்றம், எத்தனை காவலர்கள் மீது நடவடிக்கை, அதே போல அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்துல தொடர்புடைய கைது செய்து சட்டத்தில் அனைவரும் நிறுத்தப்படுவார்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறேன். அந்த தகவல்கள் எல்லாம் அவையிலிருந்து கேட்க மனமில்லாமல் அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சியினர் வெளியிடப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று நான் பேசிய காணொலியை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளத்துல அந்த காணொலியை அவர் பேசிய வீடியோ ஆடியோ எல்லாம் பதிவு செய்து வெளிநடப்பு என்னும் மலிவான அரசியல எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் இங்கு எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.